கைஸ் நம்ம இந்த இடத்துல மட்டுமே எத்தனை பேர் கில் பண்ணுறோம் வீடியோ வெயிட் பண்ணி வந்து வாட்ச் பண்ணுங்க. வீட்டுக்குள்ளே ஒரு ஹூக் அங்கே இருந்தால் இவனை தரமாளித்தி நாக் டவுன் வச்சிருவேன். வீட்டை விட்டு வெளில போனால் கீழே நல்லா ஃபைட்டிங் போயிட்டு இருக்கும். சரி நம்ம எவனையாவது சுடுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம். ஒழுங்காக எய்ம் கிடைக்காது. சரி நம்ம கீழே போய் அடிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கு பிறகு கீழே வந்துடுவேன். கீழே வந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா தனியாக ஒருத்தன் நின்று இருப்பான். இவனை தரமாளித்தி நாக் டவுன் வச்சிருவோம். தூரத்துலேருந்து என்ன ஒருத்தர் லைட்டாக டேமேஜ் கொடுப்பான். சரி நம்ம கில்ல ஓசி கில்ல போட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வேக வேகமாக கில்ல கிளியர் பண்ணிட்டு அவன் அடிக்க ட்ரை பண்ணுவேன். பையன் இந்த இடத்துல நம்மள அடிக்க வேக வேகமாக வந்துகிட்டு இருப்பாப்ல. கடைசியில் இவனையும் தரமாளித்தி முடிச்சு விட்ருவோம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா சோலோ ஸ்குவாட் மேட்ச். அப்புறம் அவனுக்கு இல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் இந்த இடத்துக்கு வருவேன். வீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இருப்பான். சரி அவன் அடிப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக இந்த இடத்துல டேமேஜ் கொடுப்பான். அவன் பார்த்தீங்கன்னா வால் போட்டுக்கணும். கீழே இருந்து ஒருத்தன் எட்டி பார்ப்பான். இவனுக்கு லைட்டாக டேமேஜ் கொடுப்பேன். டக்குன்னு பார்த்தா பின்னாடி இருந்து என்ன ஒருத்தன் ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி நம்ம சுற்றி வாழை போட்டுருவோம், அதான் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுற்றி வாழை போட்டு ஹீல் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் நான் வாழை பிரேக் பண்ணி இந்த இடத்துல நின்றுட்டு இருப்பான். அந்த வீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி இருப்பான். சரி அவன் அடிப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோப் போட்டு தரமாளித்தி பையனை பார்த்தீங்கன்னா நாக் டவுன் வச்சிருவோம். சரி நம்ம மேலே போண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போயிட்டு இருப்பான். மேல இருந்து ஒருத்தன் கீழே குதிப்பான். சரி அவன் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இவனையும் அழுத்தி இந்த டீமையே முடிச்சு விட்டுருப்போம்.